என்னடா சோகமா வர, என்னாச்சு? நியூஸ் பாத்தியா மாப்ளே? நேத்து ஒரு சின்ன பொண்ணு சுஹாசினி, வெறும் 9 வயசுதான். தூத்துக்குடியில நடந்த ஒரு சம்பவம். வீட்ல வளர்த்த நாய், அதுவும் வளர்ப்பு நாய் தானேன்னு ரொம்ப கேஷுவலா இருந்துட்டாங்க. ஒரு நாள் அது கால்ல கொஞ்சம் கீறி இருக்கு. இது ஒன்னும் இல்லைன்னு வீட்ல எல்லாரும் இக்னோர் பண்ணிட்டாங்க. ஆனா யாருக்கும் தெரியல, அந்த சின்ன கீறலுக்குள்ள சாவுக்கு வாசல் திறந்திருக்குன்னு. கொஞ்ச நாள்ல ஃபீவர், அப்புறம் பயம், தண்ணி பார்த்தா கூட பயப்படுற அளவுக்கு. அப்போதான் தெரிஞ்சிருக்கு, அது ஒரு சின்ன கீறல் மட்டும் இல்ல, ரேபீஸ்னு. டாக்டர் கிட்ட போன அப்புறம் ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்டே இன்ஜெக்ஷன் போட்டிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் எடுக்காம விட்ட தப்பு ஒரு குடும்பத்தை மொத்தமா அழ வச்சிடுச்சு. கடைசியா அந்த பொண்ணோட பாடியை கூட சேஃப்டிக்காக பேரண்ட்ஸ்க்கு கொடுக்கல, டைரக்டா எரிச்சிட்டாங்க. யோசிச்சு பாரேன், ஒரு கீறல், ஒரு இன்ஜெக்ஷன், ஒரு டைம்லி டிசிஷன், இதெல்லாம் இருந்தா இந்த 9 வயசு உயிர் இப்போ இருந்திருக்கும். அதனால தான் சொல்றேன், நாய் கடிச்சாலும் கீறினாலும் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லாதீங்க. லைஃப்ல சில விஷயங்கள் சான்ஸ் எடுக்கக்கூடாது. சின்ன ஸ்கிராட்ச்னு நினைச்சா அது லைஃபை ஸ்கிராட்ச் பண்ணிடும்.